தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாரத மகரிஷி அவர் இந்திரபிரஸ்தம் வருகின்றார். தர்மர் அவருக்கு மரியாதை எல்லாம் செய்கின்றான். அப்போ நாரதர் சொல்றாரு, இந்த சுந்தோப சுந்தர்கள் அப்படின்ற 2 சகோதரர்கள் ரொம்ப இணக்கமானவர்கள். ஆனா அவங்க 2 பேருமே திலோத்தமை அப்படின்ற ஒரு பெண்ணினால் வெட்டின்னு செத்தாங்க. நீங்க 5 பேரும் திரௌபதியை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். திரௌபதியின் பொருட்டு உங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசப்பு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்றார். அப்போ தர்மர் நாரதர் கிட்ட கேட்கிறார், யார் அந்த சுந்தோப சுந்தர்கள்? அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லுங்க. அந்த திலோத்தமை அப்சரஸ் பெண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கானே, தேவலோக மங்கை தானே, அவளை பத்தியும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றார். அப்போ நாரதர் சரித்திரத்தை சொல்ல தொடங்குகின்றார். இந்த சுந்தோப சுந்தர்கள், சுந்தன் உபசுந்தன், இதுதான் அந்த சகோதரர்கள் பெயர். அவங்க எந்த வம்சம் அப்படின்னா ஹிரண்ய கசிபு வம்சமா. அந்த பேரை பார்த்த உடனே நமக்கு தெரியும் அவங்க எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு. அந்த வம்சத்தில் நிகும்பன் அப்படின்ற ஒருத்தன் இருந்திருக்கான். அவனுடைய புதல்வர்கள் தான் இந்த சுந்தன் உபசுந்தன். இதைத்தான் சுந்தோப சுந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பிறவியிலிருந்தே அப்படியே அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. சகோதரர்கள் 2 பேருக்கும் ஒரே ஆசை, ஒரே நோக்கம், ஒரே தட்டில் சாப்பாடு, ஒரே கட்டிலில் படுக்கிறது அப்படின்னு அவ்வளவு இணை புரியாதவர்கள். உனக்காக நான், எனக்காக நீ, அந்த மாதிரி தான். இவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் வேறுபாடோ எதுவுமே கிடையாது. 2 பேரும் பலசாலிகள். 2 பேருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன? இந்த உலகத்தையும் நாம ஜெயிச்சு கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு. நல்ல எண்ணம் தான். என்ன பண்றாங்க? விந்திய மலையில போயிட்டு தவம் இருக்க ஆரம்பிக்கின்றார்கள். எப்படின்னா, அந்த மர உரி தரித்து கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை ஊனி கொண்டு நிற்கிறாங்க. கைகளை மேலே தூக்கிட்டு வெறும் வாயு காத்த மட்டுமே ஆகாரமாக உட்கொண்டு, சோறு தண்ணி ஒன்றும் கிடையாது, கடுந்தவம் இருக்கின்றார்கள். அவங்களுடைய தவத்தின் விளைவு அந்த விந்திய மலையிலிருந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சான். அவ்வளவு கடுமையான தவம். இப்போ தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆஹா இது சரி வராது, இந்த தவத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் அப்படின்னு இவங்க முன்னாடி ஏராளமான பெண்களை காமிக்கிறாங்க. இதெல்லாம் தர, நீங்கள் தவத்தை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பொண்ணும் பொருளும் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இவங்க தவத்தை கலைப்பதாக இல்லை, நாங்கள் தவம் செய்வோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. அடுத்தது மாயையை உபயோகப்படுத்துகின்றார்கள். ஏதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி அவங்க குடும்பத்தினர் கஷ்டப்படுறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் அதை பார்த்து பதறி அடிச்சுக்கின்னு இவங்க தவத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்க பெண்கள் அவங்கள ஒரு அரக்கன் அப்படியே ஒரு ஈட்டி முனையில் மிரட்டுற மாதிரியும், அவங்கெல்லாம் அழுது புலம்புற மாதிரியும், கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு தோற்றத்தை, மாயத்தோற்றம் உருவாக்குகின்றார்கள். ஆனால் அப்பவும் இவங்க கொஞ்சம் கூட மனசு மாறல. நாங்கள் தவம்னா தவம் தான், அதை நாங்கள் கைவிடுவதா இல்லை அப்படின்னு அவ்வளோ உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு போயிடுறாங்க. கடைசியாக பிரம்மதேவரே அவர்கள் நேரில் தோன்றுகிறார். அப்போ இவங்க 2 பேரும் ஒரே குரலில் கேட்கின்றார்கள். பிரம்மதேவருக்கு எங்க தவம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இந்த வரம் வேணும். என்ன வேணும்? எல்லா மாயை அஸ்திரங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கை வர வேண்டும். நாங்கள் மிகுந்த பலசாலிகள் ஆக வேண்டும். நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுப்பதற்கான சக்தி எங்களுக்கு வேண்டும். எல்லாத்தையும் சொல்லிட்டு மரணம்ன்றதே எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்றாரு, இல்ல நீங்க ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு தவம் இருந்தீங்க, உலகத்தையும் ஜெயிக்க வேண்டும்னு தவம் இருந்தீங்க. அதனால தேவர்களுக்கு சமமான மற்ற விஷயங்களை எல்லாம் கேட்கலாம், ஆனா அவர்களுக்கு மட்டுமே உரித்தான அந்த மரணம் இல்லை அப்படின்றத என்னால் கொடுக்க முடியாது. அந்த நித்தியத்துவம், மரணம் இல்லாதது, அதை தவிர நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுக்கலாம் அப்படின்றார். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சரி மரணம் இல்லை அப்படின்றது தானே கூடாது, ஆனா அந்த மரணம் எப்படி வர வேண்டும் அப்படின்றத நாங்க தேர்வு செய்யலாமா அப்படின்னுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தன் பார்த்துக்கிறான். இந்த பாருங்க, எனக்கு இவனாலையும் அவனுக்கு என்னாலையும் தவிர வேற தாவர ஜங்கம ஏதாலும் மரணம் வரக்கூடாது, இதுதான் நாங்க கேட்கறது அப்படின்றாங்க.
அதாவது ஒருத்தரை வெட்டின்னு சாய்ச்சா மட்டும்தான் அவங்களுக்கு மரணம். மற்றபடி இவங்களை தவிர தாவர ஜங்கம அப்படின்னா அசையும் அசையாத பொருட்கள்னு அர்த்தம். வேற எதாலும் அவர்களுக்கு மரணம் என்றதே கிடையாது, மரண பயமே கிடையாது. இதுதான் வரம். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது மரணம் இல்லை அப்படின்றது கிடையாது, மரணம் உண்டு. அது எப்படி உண்டு அப்படின்றத இவங்களா செலக்ட் பண்ணிக்கினாங்க. பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்து வருகின்றார். இதில் நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த தலையில் கை வச்சு செத்து போனவன், அதுக்கப்புறம் இந்த பகலிலும் கிடையாது இரவிலும் கிடையாது அந்த மாதிரிலாம் வரம் கேட்டு என்னதான் நீங்கள் மூளையை யோசிச்சு இப்படியெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் மரணம் வந்தே தீருகின்றது. அதை மாற்றவே முடியாது. இந்த வரத்தை வாங்கின பிறகு இது நாள் வரைக்கும் அந்த மர உரி ஜடாமுடி இப்படி தவக்கோலத்தில் இருந்தாங்க இல்லையா, நேராக நாட்டுக்கு அரண்மனைக்கு போகிறாங்க. அப்படியே மறுபடியும் ராஜாவாகின்றார்கள். தங்க கிரீடத்தை தரித்து கொண்டு தங்க சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிறாங்க. இப்போ தான் மரணமே கிடையாது இல்லையா, அதனால் அவங்களுடைய அசுர படைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அப்படி கண்ணில் பட்டவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த எந்த ரூபம் ஒன்றா எடுக்கலாம் இல்லையா, அதனால் நினச்ச ரூபம் எடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். சரி, இப்போ உலகத்தையும் ஜெயிக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க படைகளை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுங்கன்னு நேராக தேவலோகம் போகிறாங்க. அங்கே போனோடனே அப்பா இவங்க 2 பேருக்கும் ஒத்தனை வெட்டிங்கன்னா தான் சாவு, இல்லாட்டா சாவு இல்லை அப்படின்றதுனால எதுக்கு இது தேவையில்லாமல் சண்டை போடுறது அப்படின்ட்டு இந்திரன் முதலான தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட அங்கே போயிட்டாங்க. இந்திரலோகத்தை ஜெயிச்சாரா, நேராக பாதாள லோகம் போனார். அங்கே போயிட்டு எல்லாரையும் கொன்று அடிமைகளாக்கி அந்த பாதாள லோகத்தையும் வென்று அதுக்கப்புறம் பூலோகத்துக்கு வரார். வந்தவுடனே இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இந்த யாகம் செய்கிறாங்கல்ல பிராமணர்கள், அதனால தான் அந்த தேவர்களுக்கு சக்தி, இனிமேல் யாரும் யாகம் செய்யக்கூடாது. அதனால் யாகம் செய்கிறவர்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக யாகம் செய்து வைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் போடு, அத்தனையும் விட்டு வைக்காத அப்படின்றாரு. அந்த யாகம் செய்கின்ற பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரையும் தேடி தேடி கொன்னுடு அப்படின்றாரு. போதாக்குறைக்கு இவங்க தான் நினைச்ச ரூபம் எடுக்கலாம் இல்லையா, அதனால் ரிஷிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் எங்கேயாவது குகைகளில் பகுதி இருக்கின்றார்கள், இல்லை வேற எங்கேயாவது பதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நினைச்ச மாதிரி ஒரு விலங்கு வடிவம் எடுத்து தேடி தேடி கொள்றாங்க. அந்த காலகட்டத்தில் பூமியில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எலும்பு கூடுகள் இப்படித்தான் இருக்குதான். யாகம் அப்படின்றதே கிடையாதான், வேத அத்தியனம் அப்படின்றதும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான். எங்கே பார்த்தாலும் நீ சாப்பிடு, நீ குடி, உனக்கு எடுத்துக்கோ, இப்படி இவங்களுடைய அந்த அசுரப்படைகளுடைய அந்த கொண்டாட்டம் தான் அதிகரித்து இருந்தது அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம், இவனோட ஆட்டம் தாழ முடியல, நீங்கள் வரம் கொடுத்துட்டு போயிட்டீங்க, இப்போ இதை வச்சுட்டு அவன் பூமியவே நாசப்படுத்திட்டு இருக்கான், உலகத்தையும் ஜெயிச்சிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுக்கு பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு ரூபம் எடுத்து விளையாடிட்டு இருக்கானுங்க. சரி, ஏதோ 3 உலகத்தையும் ஜெயிச்சு அத்தோடையாவது சும்மா இருக்கக்கூடாத, யாகமே யாரும் செய்யக்கூடாது, அதில் தான் தேவர்களுக்கு சக்தி அப்படின்னு அதையும் தடை பண்ணிட்டான். இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது, இவனை அழிப்பதற்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ன உடனே பிரம்மதேவர் யோசிக்கிறார், இதுதான் சரியான வழி அப்படின்னு விஸ்வகர்மா அவர் கூப்பிடுறார். அவர் வந்த உடனே என்ன பண்ணணும் போது, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை நீ படைக்க வேண்டும் அப்படின்றார். விஸ்வகர்மா என்ன பண்றாரா, எல்லா லோகங்களிலும் எந்தெந்த ஜீவராசிகள் கிட்ட என்னென்னலாம் அதை பார்ப்பதற்கு அழகான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த திலோத்தமையை எப்படி படைச்சார் அப்படின்னா வைர வைடூரியம்னு நவரத்தனங்களால் படைத்தாராம். அப்படியே பார்த்த உடனே எல்லாம் அசந்து போயிடுற மாதிரி அப்படி ஒரு பெண்ணாக படைக்கிறார். அந்த பெண்ணுக்கு திலோத்தமை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அந்த பெண் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது பிரம்மதேவர் சொல்றாரு, நேராக நீங்க பூலோகத்துக்கு போகலாம், அங்க இந்த சுந்தன் உபசுந்தன் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க, இணை பிரியாதவர்கள். நீ அங்க போன உடனே அவங்களுக்கு ஓம் மேல ஆசை வர வேண்டும், அதுக்கப்புறம் ஒன்னால அவங்க 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம் அப்படின்றார். உடனே திலோத்தமையும் பூமிக்கு வருகிறாள்.
இங்கே வந்த உடனே இந்த பைலவன் என்ன பண்ணுறானுங்க, இப்போ எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால் இஷ்டத்துக்கு தின்னுட்டு நல்ல சுவையான மதுவை உண்டு விட்டு அப்படியே ஒரு மாதிரி கிறக்கத்தில் இருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த திலோத்தமை என்ன பண்ணுறா, பூமிக்கு வரும்போது ஒற்றை சிகப்பு ஆடை, அதுவும் அந்த ஆடை வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்ததா. அதைத்தான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிப்படையாக அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடை. அந்த ஆடையை அணிந்து கொண்டு அப்படியே மலர்களை கொய்து கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்த உடனே இந்த சுந்தன் உபசுந்தன் 2 பேர்த்துக்கும் அப்படியே உன்மத்தம் தலைக்கேறி விட்டது. என்ன இருந்தாலும் பிரம்மதேவர் சொல்லி விஸ்வகர்மா படைத்த பெண் இல்லையா, அதனால முதல்ல இந்த சுந்தன் ஓடுறான். ஓடிட்டு இவள்தான் என் மனைவி அப்படின்றான். உடனே இந்த உபசுந்தன், இவ என் மனைவி, அப்போ உங்களுக்கு மருமகள் அப்படின்றான். இல்ல 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 இல்ல, இவள் என் மனைவி, உனக்கு தாய் போன்றவள் அப்படின்றான். 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடுது. அதெல்லாம் முடியாது, இல்லை எனக்குத்தான் மனைவி, உனக்குத்தான் மனைவின்னு 2 பேருக்கும் வந்து யாரும் விட்டு கொடுக்கறதா இல்லை. இத்தனை வருஷம் பறந்ததுலேருந்து 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. ஒரே எண்ணம், ஒரே செயல், ஒரே நோக்கம், ஒரே ஆசை, இப்படித்தான் இருந்தது. தவம் பண்ணதும் ஒன்னா பண்ணாங்க, வரமும் ஒரே மாதிரி வாங்கினாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் 2 பேரில் ஒருத்தனை வெட்டினாதான் மரணம்னு வரமும் வாங்கினாங்க. ஆனால் அந்த திலோத்தமை அப்படின்ற அந்த ஒரு பெண் விஷயத்தில் 2 பேரும் அப்படியே பிரிந்து விட்டார்கள். இப்போ 2 பேரும் கதையை எடுத்து தாக்கி கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியே உடம்புலேருந்து ரத்தம் ஊற்றுது. உர்றதா இல்லை, எனக்குத்தான் எனக்குத்தான். இந்த 2 பேருக்கு என்ன தைரியம் அப்படின்னா, யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனை முதல்ல கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ மிஞ்சி இருக்கான் பாருங்க, அவனுக்கு மரணம்ன்றதே கிடையாது. ஏன்னா டெக்னிக்கலி பிரம்மதேவர் என்ன வரம் கொடுத்துருக்காரு, இவனுக்கு அவனால், அவனுக்கு இவனால். அப்போ அதில் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவனை கொல்வதற்கு இனிமே இந்த பூலோகத்திலையும் சரி எந்த லோகத்திலையும் சரி ஆளே கிடையாது. ஸோ இது வேற அவங்கள ஒன்றும் உசுப்பேத்தி விட்டுருக்கோம். இல்லை தானே, இவனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுதான் சரியான வழி, இவளை வச்சு இவனை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு 2 பேரும் மூர்க்கமாக தாக்கி கொள்ளுகிறார்கள். கடைசியில் 2 பேருமே இரத்த வெள்ளத்தில் செத்து விழுகின்றார்கள். இதை வந்து நாரதர் சொல்லி முடிக்கின்றார். இதுதான் வந்து அந்த சுந்தர்கள் மற்றும் திலோத்தமையுடைய சரித்திரம் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன் யுதிஷ்டிரா, திரௌபதியை கொண்டு உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னும் போது தான் இப்போ என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருடம் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு வருடம் ஒருவர் வந்து திரௌபதியோட குடுத்தனம் நடத்துவது. அவங்க குடுத்தனம் நடத்துகிற நேரத்தில் மற்றவங்க அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இதுதான் வந்து இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட நியதி. அப்படி தப்பி தவறி அவங்க வீட்டுக்குள்ளே போக நேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அவன் உடனே 1 வருஷம் வனவாசம் போகணும். ஏன்னா ஒரு ரூல், அதுக்கப்புறம் அதை வயலேட் பண்ணால் என்ன, அதுக்கு பெனால்ட்டி என்ன, இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சரியான கட்டமைப்பாகும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு நியதியை வகுத்து கொள்கிறார்கள். இது ஆரம்பத்திலேயே இதை வயலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து விடுகின்றது. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.